அண்டார்டிகாவின் பனிப்பிரதேசத்தில் நீலன் என்ற ஒரு பெண் குயினும் பனிமலர் என்ற ஒரு பெண் குயினும் மிகவும் நெருக்கமாக காதலித்து வந்தனர். மற்ற பெண் குயின்களை விட நீலன் மிகவும் மென்மையானவன். பெண் குயின்களின் கலாச்சாரப்படி தன் துணையிடம் காதலைச் சொல்ல ஒரு அழகான கூழாங்கல்லை தேடி பிடித்து பரிசளிக்க வேண்டும். நீலன் பல மைல்கள் பனியில் நடந்து கடலுக்கடியில் மூச்சடக்கி தேடி உலகிலேயே ஆகச் சிறந்த ஒரு பளபளப்பான கல்லை எடுத்து வந்தான். பனிமலரும் அதை ஏற்றுக்கொண்டு இருவரும் இணைந்து வாழத் தொடங்கினர். ஒரு கடுமையான குளிர்காலம் முடிந்து வசந்தம் வந்தபோது பனிமலரின் சுபாவம் மாறத் தொடங்கியது. மற்றொரு வலிமையான பெண் குயினின் கவர்ச்சியில் மயங்கிய பனிமலர் நீலன் தனக்காக கொண்டு வந்த அதே கூழாங்கல்லை அவனிடமே திருப்பிக் கொடுத்து, எனக்கு பாதுகாப்பில்ல, எனக்கு புதிய துணையை தேடிக்கிட்டேன் என்று கூறிவிட்டு பிரிந்து சென்றாள். தன் உயிருக்கு மேலாக நேசித்த துணையின் பிரிவை நீலனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவனால் மற்ற பெண் குயின்களைப் போல சாதாரணமாக இருக்க முடியவில்லை. அவன் அந்த பனிப்பரப்பில் தனிமையை நோக்கி நடக்கத் தொடங்கினான். உணவு உண்ணவில்லை, நீர் அருந்தவில்லை. அவனது இதயம் துடிப்பதை விட பனிமலரின் நினைவுகளே அவனை அதிகம் வதைத்தன. கடைசியாக அவன் பனிப்பொழிவு நிறைந்த ஒரு மலை பிரதேசத்திற்கு வந்து சேர்ந்தான். அங்கே தன் காதலி முதலில் தனக்கு முத்தமிட்ட அதே கோணத்தில் பனியில் படுத்துக்கொண்டான். அவனது கண்கள் பனிமலரை தேடி தேடியே கடைசியில் நிரந்தரமாக மூடிக்கொண்டன. கதையின் நீதி: உண்மையான அன்பு என்பது உயிரை கொடுப்பது மட்டுமல்ல, அன்பு இல்லாத இடத்தில் உயிர் வாழ மறுப்பதும் கூட. இந்த கதை நமக்கு உணர்த்துவது என்னவென்றால், சில இதயங்கள் காதலுக்காகவே படைக்கப்பட்டவை. அங்கே ஏமாற்றம் நுழையும் போது அந்த உயிரால் உலகை தாங்க முடிவதில்லை. அந்த பெண்குயிரின் உடல் மணலில் சாய்ந்திருப்பது வெறும் மரணமல்ல, அது ஒரு தீராத காதலின் மௌன சாட்சி.